என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உனக்கென்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, இன்னமும் 7 நாட்கள் மட்டுமே உன்னால் நடக்க முடியும் என்று சொன்னால் அதை உன்னால் நம்ப முடியுமா? இன்னும் 7 நாட்களில் உன்னுடைய கால்களை நீ இழக்கப் போகிறாய் என்று சொன்னால் அதை உன்னால் நம்ப முடியுமா? சொல்வது வராகி என்பதனால் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறாய் அல்லவா? உண்மைதான். உன் தாயானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்காக துணையிருந்து நான் ஒவ்வொன்றையும் நடத்தி தரும் இந்த வேளையில் என் பிள்ளை, இதையும் அவ்வளவு சாதாரணமாக நீ விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை இது உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலுமே இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மாவின் அன்பு உனக்கு எப்பொழுதும் சரியான ஒன்றைத்தான் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மேன்மைகளை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் தாயானவள் உனக்கு சொல்லித்தரும் இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாமும் என் குழந்தை நீ தெரிந்து கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும். எத்தனை முறை நான் உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி இருந்தாலும் நான் இருப்பது எப்பொழுதும் உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுக்கும் அல்லவா? இந்த வராகியானவள் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை சரியான ஒன்றை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது போல இந்த இடைப்பட்ட 7 நாட்களும் உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் இன்று ஒவ்வொருவராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வராகி உனக்கென துணையிருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். வராகிக்கு சில விஷயங்களை உன்னிடம் சொல்லும் பொழுது இதை என் பிள்ளை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது? என் பிள்ளைக்கு இந்த விஷயத்தை பற்றி என்ன தெரியும்? என் குழந்தை இதையெல்லாம் எப்படிப்பட்ட புரிதலுக்குள் கொண்டு வரும் என்ற பல கேள்விகள் எனக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட இந்த கேள்விகளை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை அனுபவித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனியும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுத்து உன்னை வாழ வைக்க வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை எல்லாமும் நினைத்து நாம் சட்டென்று மனம் வருந்தக்கூடாது. நமக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காலத்தின் கட்டாயம் இந்த வராகியானவள் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உன்னை ஒருபோதும் கைவிடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும்
நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து கொள். எந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் சரி, இனி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக தெரிந்து கொண்டோமானால் நமக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நம்மால் நிச்சயமாக சரியாக கணித்து விட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் நாம் இருக்கும் பொழுது நம் தெய்வம் நமக்கு உறுதுணையாக இருப்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. உன்னுடைய கால்களை இழந்து விடுவாய் என்று ஒரு தாயால் சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன் என்றால் அதை நீ இழந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு அக்கறையில்தான். எந்த சூழ்நிலையிலும் உனக்கான இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு நல்ல விஷயத்தை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயம் உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். எதையுமே அவ்வளவு சுலபமாக நம்மால் கடந்து விட முடியாதல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சாதாரணமாக நம்மால் விட்டுவிட முடியாதல்லவா? நம்மை தேடி வருவது ஒவ்வொன்றும் நாம் புரிந்து கொள்ளும்படி ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை தரும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, சில விஷயங்களினால் நாம் இந்த வாழ்க்கையில் அதிகமாக மனமுடைந்து நிற்கின்றோம். சில விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நாம் அதிகமாக கலங்கி நிற்கின்றோம். இதுவெல்லாமும் எதனால் நடந்தது? யாரால் நடந்தது? இது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் எடுத்துச் சொல்கிறது என்பதனை எல்லாமும் நாம் ஒவ்வொரு முறையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான சில தருணங்கள் நம்மை சட்டென்று ஓரிடத்தில் நிற்க வைத்து விடுகின்றது. நம்மை சட்டென்று ஓரிடத்தில் நிற்க வைத்து நம்மை அதிகமாக காயப்படுத்தி விடுகின்றது. இப்படி எல்லாமும் சில விஷயங்கள் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது நாம் முடங்கி போய் இருக்கிறோம் ஓரிடத்தில் என்பதனை முதலில் மறக்கக்கூடாது. எதையெல்லாமும் நம் மனதில் இந்த மனிதர்கள் விதைக்கிறார்கள், எப்படிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் நமக்கு இவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதனை முதலில் நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் நாம் விரும்பியது போல சில விஷயங்களை இந்த வாழ்க்கை நமக்கு நடத்த வேண்டும் என்பதனை எல்லாமும் தாண்டி எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஒரு வெற்றியை நாம் முழுமையாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையை நினைத்து இனிமேலும் என் குழந்தை நீ வருந்தாமல் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் இனி நடப்பது உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? இந்த காலம் முழுக்க உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடந்து உன்னை மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்காக வருவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதும் நிச்சயமான உண்மைகள். இதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படி உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நேரங்களை என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொண்ட பிறகு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் அத்தனையிலும் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை கலங்காதே. உன்னை முடக்க நினைக்கிறார்கள். உன்னை இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலிருந்தும் உன்னை வெளியேற்ற நினைக்கிறார்கள். எந்த நல்லதும் உனக்கு நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். ஆக மொத்தம் இதற்காக அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியானது ஒவ்வொரு முயற்சியிலும் இருந்தும் உன்னை தடுத்து நிறுத்துவது. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் உன்னை தடுத்து நிறுத்துவதுதான்
இவர்களினுடைய முதன்மையான வேலையாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் உன்னை தடுத்து நிறுத்தும் இந்த மனிதர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கான நன்மைகளை கொடுத்து விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான சந்தோஷத்தை ஒருபொழுதும் இவர்கள் நடத்தி தர மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாமும் உனக்கு ஒருவிதமான மனப்பதற்றத்தை கொடுத்திருந்தாலும் சரி, உன் தாயானவள் சொல்வது போல இவர்களின் பேச்சை கேட்டு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல துன்பங்களை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு பல சோதனைகளை தந்திருக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று என் பிள்ளை இனி நிச்சயமாக நீ உணரத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் அத்தனையும் இந்த தெய்வம் சொல்லிக் கொடுத்தபடி நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இந்த நேரமும் இந்த சூழ்நிலையும் இனி உனக்காக சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொண்டால் உனக்கு மன நிம்மதியோடு இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாயல்லவா? எத்தனை முறை என் பிள்ளை நீ எதை அனுபவிக்கிறாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு நிம்மதியாக மாறும். நீ யோசித்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்ல தேவைகள் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை உனக்கான புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கிறது. எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ வேண்டியது போல உனக்கான பல தேவைகள் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணி என் குழந்தை இனி ஒருபோதும் நீ கலங்கிவிட வேண்டாம். இந்த வராகி நான் சொல்கின்ற இந்த சொல் முழுமையாக உனக்குள் ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும். முழுமையாக உனக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் நான் சொல்வது எல்லாமும் உன் மனதில் நிற்கும் என்றால் இனிமேலும் ஒருபோதும் இது போன்ற காரியங்களுக்குள் என் பிள்ளை நிச்சயமாக நீ சிக்கி தவிக்க மாட்டாய் என்பதனை புரிந்து கொள்வாய். இதுவரையிலும் உனக்கு கிடைத்த வேதனைகளும் சோதனைகளும் போதும். இனி உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்கிறேனோ அவை அத்தனையும் உனக்கு வேண்டியதை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நிறைவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு இன்னமும் அதிகப்படியான சந்தோஷத்தை இனி நிச்சயமாக கொடுக்கும். அதிகப்படியான மாற்றத்தை இனி நிச்சயமாக உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் கலங்கி விடாது, எதற்கெடுத்தாலும் தயங்கி விடாது. இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிடு. நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. எதையுமே உன்னால் சாதித்து விட முடியும். எதையுமே உன்னால் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வராகி துணையிருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மனநிலையோடு இந்த வாழ்க்கையும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமாகவெல்லாம் எதையுமே என் பிள்ளை நீ தொலைக்காதே. உன்னோடு துணையிருக்கும் இந்த தெய்வம் ஒட்டு மொத்தமாக உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனையும் மறக்காதே. தீமைகள் உன்னை சூழ்ந்து வரும் பொழுது அந்த இடத்தில் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை தெரிந்து புரிந்து கொண்டு நீ மனநிறைவோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இத்தனை காலம் இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்காக என்னவெல்லாம் கொடுக்க இருக்கிறதோ அதையெல்லாமும் சரியாகவே உனக்கு கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நான் உன்னை தேடி வந்து உனக்காக கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனிமேல் என் பிள்ளை நீ மிகுந்த நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலமும் இந்த நேரமும் அம்மா சொல்வது போல சில பிரச்சனைகளை உனக்கு காண்பித்து கொடுத்திருந்தாலும் இனி எல்லா விஷயத்திலும் நீ பெறக்கூடிய ஒரு சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தும். இனி என்னவெல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்பதனையும் அது உனக்கு முறையாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே நாம் யோசித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நீ உன்னுடைய கால்களை முடக்கும் ஒரு நிலைக்கு சென்று விடாதே. குறித்த ஒரு 7 நாட்கள் தொடர்ச்சியாக இவர்கள் உன் வாழ்க்கையில் பல சூழ்ச்சிகளை செய்ய போகிறார்கள். எப்படியாவது உன்னை அவர்கள் வலைக்குள் விழுந்து விட வைக்கவும், எப்படியாவது அவர்கள் நினைத்தது போல உன்னை மாற்றிவிடவும், நீ செய்யக்கூடிய செயலிலிருந்து உன்னை பின்வாங்க வைக்கவும் இவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த சூழ்ச்சிகளிலிருந்து நிச்சயமாக இனி ஒருபோதும் என் பிள்ளை தப்பித்து விட முடியாது. இதை மீறி நீ தப்பிக்க வேண்டும் என்று நினைப்பாயானால் இந்த நேரம் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த நேரம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் என் குழந்தை தன் மனதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணிக்கொண்டும் மனம் கலங்கிக் கொண்டும் நிற்காமல் உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ உன்னை கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் நடக்கிறது இந்த வாழ்க்கையை நமக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் பல மாறுதல்கள் உனக்கு நடக்கும். பல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நடந்து நிச்சயமாக நம்பிக்கையோடு உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலத்திலும் இந்த வராகி சொன்னது போல உனக்கு எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதனை எல்லாம் எண்ணுவதை விட்டுவிட்டு இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் ஒருபொழுதும் பின்வாங்கிவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பது உன்னுடைய மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய புரிதலாக நிச்சயமாக இருக்கத்தான் வேண்டும். உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் எப்பொழுதும் உன்னை மன நிம்மதியோடு வாழ வைப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொண்டு நடக்கத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த வேலைகள் இனி உனக்கான தேவைகளை எப்பொழுதும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான மாற்றங்களை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நமக்கான புரிதலை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் விரும்புகின்றபடி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நம்மை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. நல்லது நடக்க எந்த நாளும் நமக்கான விஷயங்கள் நம்மை தொடர என் பிள்ளை எதையுமே நினைத்து இனிமேல் நீ கலங்காதே. உனக்காக என்றும் என்றென்றும் உன் தாய் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன் கால்களை யார் நினைத்தாலும் முடக்க முடியாது. நீ நினைத்ததை சாதிக்க பிறந்த குழந்தை.
வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டே இரு. எந்த நிலையிலும் ஒரு நொடிப்பொழுதேனும் நீ பின்வாங்கி விடாதே. மற்றது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.